ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுகவின் கூட்டணி கட்சிகள் அறிவித்திருக்கின்றன. காங்கிரஸை தொடர்ந்து இடதுசாரிகள், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கின்றன. சுதந்திர தினத்தன்று மாலை ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து வழங்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இடதுசாரிகள், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், திமுகவின் கூட்டணி கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கின்றன. விவரம் என்ன? சக்தி, சுதந்திர தினத்தன்று ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் RN ரவி தேநீர் விருந்திற்கு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளை அழைத்திருந்தார். ஆனால் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு செய்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இடதுசாரி கட்சிகள் மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் ஆளுநர் RN ரவி அழைத்திருக்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தலைவர்கள் தெரிவித்திருக்கார்கள். அவர்கள் தெரிவிக்கும் பொழுது குறிப்பாக இந்திய நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசு ஆட்சியில் இருக்கும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு எதிராக ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் இருந்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக தமிழக ஆளுநர் நியமனம் செய்யப்பட்டதற்கு பிறகு, அதாவது ஆளுநர் RN ரவி தமிழகத்தில் ஆளுநராக பொறுப்பேற்றதற்கு பிறகு மாநில அரசுக்கு எதிரான நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனம் செய்வதில் தமிழக ஆளுநர் முட்டுக்கட்டை போடக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும், மாநில அரசுக்கு எதிரான நடவடிக்கை, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை போன்று ஆளுநருடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருந்து வருவதாக விமர்சனத்தை முன்வைத்து இருக்கிறார்கள். எனவே தமிழக ஆளுநர் RN ரவி அழைத்திருக்கக்கூடிய தேநீர் விருந்தில் பங்கேற்காமல் புறக்கணிப்பு செய்வதாக திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ராஜ்குமார். தற்போது நம்முடன் கலந்துரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்தே இந்த ஆளுநரின் தேநீர் விருந்தை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள். கூட்டணி கட்சிகளும் புறக்கணித்திருக்கிறார்கள். திமுகவின் நிலைப்பாடு என்னன்னு நினைக்கிறீங்க? திமுகவை பொறுத்தவரையில் இந்த ஆளுநருக்கு எதிராகத்தான் இருக்கிறது. காரணம், ஆளுநரின் பல்வேறு நடவடிக்கைகள். அவர் ஆளுநராக நடந்து கொள்ளவில்லை, ஆள வந்தாராக நடந்து கொள்கிறார். இதுதான் குற்றச்சாட்டு. ஆனால் ஆளுநரின் தேநீர் விருந்து, குறிப்பாக குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினம் ஆகியவற்றிலே அது கஸ்டமரி தான், மேண்டேட்டரி கிடையாது. கண்டிப்பாக பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற சட்ட கட்டாயம் கிடையாது. சென்னாரெட்டி அவர்கள் ஆளுநராக இருந்த போது, அதாவது 93, 94, 95 3 ஆண்டுகளிலுமே ஜெயலலிதா மற்றும் அமைச்சரவை சகாக்கள், உயர் அதிகாரிகள் அனைவருமே தேநீர் விருந்துக்கு வரவில்லை. 96 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி மட்டும் குடியரசு தின தேநீர் விழாவுக்கு வந்தார்கள். பொதுவாக ஆளுநர்கள் மீதான எதிர்ப்பை காட்டுவதற்கு இப்படியான ஒரு உத்தி பயன்படுத்தப்படுகிறது. திமுக அரசு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இந்த ஆளுநர் வந்ததிலிருந்தே அவர்கள் எந்த விதமான தேநீர் விருந்துக்கும் செல்லவில்லை. கூட்டணி கட்சிகளும் புறக்கணித்தே வந்திருக்கின்றன. இதை ஒரு எதிர்ப்பாக நாம் கொள்ளலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே ஜனநாயகத்திலே புறக்கணிப்புகள் அவ்வளவு தூரம் சரியான நடவடிக்கை இல்லை என்பதுதான் என் கருத்து. இந்த மாதிரி ஆளுங்கட்சி ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறது, திமுக தொடர்ந்து புறக்கணிக்கிறது நம்மளால் காண முடிகிறது. இப்படி இருக்கும் போது திமுகவிற்கும் ஆளுநருக்கும் இடையே இருக்கும் முரண்பாடு தொடராதா? கண்டிப்பாக. நீங்கள் சொல்வது சரிதான். முரண்பாடுகள், உரசல்கள் அதிகரித்துக் கொண்டே போகும். மேலும் முதலமைச்சர் செல்லாவிட்டால் பிற அமைச்சரவை சகாக்கள் செல்ல மாட்டார்கள், உயர் அதிகாரிகள் செல்ல மாட்டார்கள். அதாவது உதாரணமாக தலைமைச் செயலாளர், இப்படியான உயர் அதிகாரிகள் செல்ல மாட்டார்கள். அது ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்திற்கு அது ஒரு அழகு சேர்க்காது. ஆளுநரின் தேநீர் விருந்துக்கு செல்லலாம், செல்வதிலே தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. சென்னாரெட்டி காலத்தில் அப்படி செல்லாமல் இருந்த போதும் இதே மாதிரியான கோளாறுகள் தென்பட்டன. அதற்கு பிறகுதான் 96 செல்வது என்கிற முடிவை ஜெயலலிதா எடுத்தார். அப்போது ஜெயலலிதா வரவில்லை, மூத்த அமைச்சர்கள் நாவலர் நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் தான் வந்தார்கள். எது எப்படி இருந்தாலும் இது போன்ற ஒரு விழாக்கள், பொதுவாக சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தின விழாக்களிலே நடைபெறுகின்ற அந்த தேநீர் விருந்துகள் சட்ட கட்டாயம் இல்லை என்றாலும் அது ஒரு மரபாக கடைபிடிக்கப்படுகிறது. எனவே செல்வதிலே தவறு இல்லை என்பதுதான் என் கருத்து. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.
ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுகவின் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன. காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன. இந்நிலையில் திமுகவின் நிலைப்பாடு என்ன என்று இதுவரை தெரியவில்லை. தேநீர் விருந்தை திமுகவின் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்தோம். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கினார். ராஜ்குமார், தங்களுக்கும் நன்றி.